Hello guys, welcome to techtamizhaa. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் மேலே ஒரு ஸ்க்ரீனு கீழே ஒரு ஸ்க்ரீனு டிஸ்பிளேல எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் இந்த ட்ரிக்ஸ்லாம் புரியும், கெத்து காமிக்கலாம் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஹோம் பேஜில் முன்னாடி வச்சுருந்துருப்பீங்க. அதை நீங்கள் வந்து ஆர்டர் வைஸாக செட் பண்ணி வைப்பீங்க, டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி செட் பண்ணி வைப்பீங்க. ஒரு சில டைமில் உங்கள் குழந்தைங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது மொபைல் எடுத்து பார்க்கும்போது இது வந்து வேறு இடத்துல போயிருந்துச்சுன்னு நீங்கள் தேடிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி வந்து நவுறாமல் அதே இடத்துல எப்படி லாக் பண்ணுங்கிறத இந்த பார்க்கலாம். உங்கள் ஹோம் பேஜை வந்து ஏதாவது ஒரு பக்கத்து வந்து லாங் ப்ரெஸ்ஸாக அழுத்தி பிடிங்க. இல்லை அப்படின்னா பேக் பேஜையோ இந்த சைடு பேஜையோ அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நவுத்தணும்னு நினச்சிருந்தீங்களாலோ ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ நவுத்த முடியாது, அதே இடத்துல தான் இருக்கும், லாக் ஆகிடும். இந்த மாதிரி லாக்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துக்கும் போகாது, ரிமூவ் ஆகணும். யூஸ் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்கலான்னா, உங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. செட்டிங்ஸில் போய் கீழே டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதில் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் டியூன் ஆன் டியூன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பகல் டைமில் வந்து பிரைட்டாகவும் நைட் டைமில் வந்து டார்க்காகவும் வச்சுக்கலாம். இது வந்து டியூன் ஆனுங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம், டியூன் ஆஃபுங்கிற இடத்துலையும் டைம் செட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது டார்க்காக வந்துடும், ஆஃப் பண்ணும்போது அது பிரைட்னஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணி இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு பகலையில் ஒரு மாதிரியும் நைட்டில் ஒரு மாதிரியும் கலர் வரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா டார்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஆன் பண்ணிங்கன்னா உடனே டார்க்கில் வரும், ஆஃப் பண்ணிங்கன்னா உடனே பிரைட்னஸில் வரும். உடனே நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டார்க்காக வேணால் இந்த மாதிரி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் கண்ணுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அடுத்து மூணாவதாக என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. உங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் போய்ட்டு பட்டன் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் த ஹோம் பட்டனுக்கு, லாங் ப்ரெஸ் த மெனு பட்டன், லாங் ப்ரெஸ் த பேக் பட்டன் இருக்குது, நான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து இந்த 3 பட்டனில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் யூடியூப்புக்குள்ளே போகிறேன். யூடியூப்பில் போய் இப்போ பாரு யூடியூப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனாட்டி யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா இந்த பேக் பட்டனை பிடிச்சி அழுத்தியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிரும். யூடியூப் மேலே ஓடிக்கிட்டே இருக்கும், கீழே நீங்கள் வேறு ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை வந்து 2 ஸ்க்ரீன் ஒரே மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் அதில் அந்த செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் நானுன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இதை யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்தா என்ன பார்க்கலாம்னா, செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேயில் போயிருங்க. டிஸ்பிளேயில் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எழுத்து வந்து பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகுது, எல், எம், எக்ஸ்எல், XXLலாம் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப பெருசாக வேணுன்னா XXL வச்சுக்கலாம், நார்மலாக வேணுன்னா எம், எல்லுன்னு வச்சுக்கலாம். இது பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியல அப்படின்னா நீங்கள் பெருசாகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்கலான்னா, உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. திரும்பவும் செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அயான் சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் சைஸை பெருசாக்கலாம். XL, L, M, S, SS ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.